பிஸ்மில்லா. இது மக்காவில், இது ஹரம் ஷரீஃபுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்டிங். இது முஸ்தலிஃபா சஃபாங்கிற ஏரியாவா என்னன்னு எனக்கு கன்ஃபார்மாக சொல்ல தெரியல. வரும்போது இன்னைக்கு டைம் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட 11 மணி ஆகிடுச்சு நான் வர்றதுக்கு. வரும்போது டைவெர்ட் பண்ணி விட்டுறாங்க, எங்கே போகிறோன்றே தெரியாது. எல்லா இடத்துலையும் அடைச்சி வச்சுருப்பாங்க, இராணுவம் நிற்கும். அதனால் நம்ம எந்த இடத்து உள்ளே போகிறோம், எங்கே போகிறோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த மாடி தவாஃபு சுற்றுற இடமானு தெரியல, அல்லாஹு ஆலம். இது 4 மாடி இருக்குது. இங்கே கீழே ஒரு தளம் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இன்னொன்று இருக்குது, அதுக்கு மேலே தெரியுது பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுற மேலே அந்த ஜூம் அங்கே அங்கே ஒரு கூட்டம் நிற்கிது மேலே. 1 2 3, அதுக்கு மேலே மொட்டை மாடி 4. எல்லா இடத்துலையும் மக்கள் கூட்டம். சுமார் இப்போ ஒரு ஆளுகிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்ராக்சிமேட்லி ஒரு 20 லட்சத்தை தாண்டிடுச்சு அப்படிங்கிறாங்க. இது ஹஜ்ஜுடைய நாள் ஆரம்பிக்கும் போது ஹாஜிகள் வர ஆரம்பிச்சுவாங்க. ஹாஜிகள் வரும்போது 200 லட்சம் இருக்கணும். 2 கோடி மக்கள் இதனுடைய கெப்பாசிட்டியாக இது மொத்தம். ஹரம் ஷரீஃபு பாக்கி முஸ்தலிஃபா இந்த இடத்துல மொத்தமே 2 கோடி மக்களுக்கு அளவாம். இந்த கீழே இருக்கக்கூடிய இடம், கீழே அந்த இடத்துலையும் மக்கள் தொழுகிறாங்க, எல்லா இடத்துலையும் தொழுகிறாங்க. பாக்கி இந்த சைடில் பாருங்களேன், அதே இதை காட்டுறேன். பாக்கி இது எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல தெரியல. ஏன்னா இவங்க நம்மளுக்கு பிடிப்படவும் இல்லை இந்த இடம். இதை பற்றி ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு வரணும், அதை ரீட் பண்ணி நம்ம ஸ்டடி பண்ணவும் இல்லைன்னா. அதனால் அந்த இடம் தெரியல. இருந்தாலும் மக்களுடைய பார்வைக்கு, மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்பப்போ அதை நான் லைவ் போடுற மக்களுடைய பார்வைக்கு போகணுங்கிறதுக்காக. அதனால தான் நான் என்னுடைய பார்வையில் என்னையே காட்டுறதில்லை, மக்கள் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் வாய்ப்பு கொடுத்தான், இந்த இடத்துல வரக்கூடிய வாய்ப்பு கொடுத்தான். வராதவர்கள் பார்க்கட்டும், வராதவர்கள் வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகட்டும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நான் இதை லைவ் பண்ணுறேன் எப்போவுமே. ஓகே, இது சுய விளம்பரம்னு எப்போதும் நான் சொல்லுவேன், அது இல்லை. இப்போ இது வரக்கூடிய மக்களுக்கு ஆர்வம் ஊட்டுறதுக்காகவும், வரக்கூடியதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும், மக்கள் இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதாக தான் போடுறேன். இந்த ஹாலுடைய நீட்டம் ஒரு சைடு கிட்டத்தட்ட ஒரு 250 மீட்டர் இருக்கும் போல இருக்குது. 250 மீட்டர் இல்லாட்டி கூட 200 மீட்டருக்கு சான்ஸ் இருக்குது. இதே லெவலில் உள்ள இடம் ஃபுல்லாக எல்லாமே டாப்பஸ்ட் லைட்டு போட்டிருக்காங்க. கீழே மக்காவுடைய கேட்டெல்லாம் தங்கத்தில் போட்டிருக்காங்க. இது தங்க முலாமா என்னன்னு தெரியல, தங்கத்தால் பூசப்பட்டிருக்குதா என்னன்னு தெரியல, அல்லாஹ்வே அறிந்தவன். இதெல்லாம் எந்த செய்தியுமே இங்கே சொல்ல மாட்டாங்க. வேண்டாம், இவங்கெல்லாம் ரூலர்லாம் மன்னருடைய ஆட்சி, யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. அவங்க நினைச்சதை செய்வாங்க. ஹசரத்து கூட இந்த ஜும்மா பயனில் சொல்றாரு, இவங்க நான் மன்னர்கள் நினைச்சதை செய்யறதுக்கெல்லாம் வாய்ப்பு கூடிய அல்லன்னு கேட்குறாரு. அதனால அவங்க நினைச்சதை அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு மஷூரான்னு சொல்லுவாங்க அரபியில், அவங்க உள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணுவாங்க. அது எப்போதுமே தவற அமையாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தான் அதை பார்க்கறதுக்கு. மக்கள் பக்கத்தில் நிற்கிறாங்க பாருங்க, அப்படியே இப்போ தாண்டிட்டு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கக்கூடாது, அவ்வளோ ஹைட்டு இல்லை, இந்த உள்ளூரத்துக்கு சான்ஸே இல்லை. ஆனாக்கா சில பேர் என்னது உள்ளூரத்துக்கு ட்ரை பண்ணாங்கல்ல, அது ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். இதில் நான் சொல்கிறேன் 4 மாடி சொல்கிறேன். இப்போ 1 மாடி கீழே காட்டுறேன் பாருங்க, இந்த இது கீழே உள்ளது 1 மாடி. இதுக்கு பக்கத்தில் 2, இந்த இருக்குது இதுக்கு இருக்கிறது 2. இதுதான் ஜூம் பண்ணியிருக்கேன் பாருங்க. 2வதுல அங்கே தொழுகிறாங்க, 2ஆம் மாடி. இப்போ 2வது மாடியில் தான் நான் நிற்கிறேன். அதே இது அதுக்கு மேலே 3வது மாடி, இந்த மேலே காட்டுற மாதிரி மேலே நம்ம இடத்துல இங்கேருந்து என் இடத்துல காட்ட முடியல, அதனால எதுக்கு உள்ளதை காட்டுறேன். 3வது மாடி மேலே தெரியுதா, மக்கள் லேசாக தெரியும், சுட்டு கொண்டா தெரியும். அந்த இதில் பாருங்கள், அப்படியே இன்னும் ஜூம் பண்ணுறேன். அது 3வது மாடி. இதுக்கு மேலே 4வது மாடி ஓப்பனாக இருக்கும், ஓப்பன் டெரஸு, ஃபுல் வெயில். அதில் ஒரு நாள் வந்தேன், இவங்க மாற்றி விடுறதுல அந்த இடத்துல போய் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ் போய் அங்கேயும் போக முடிஞ்சிச்சு. ஸோ கீழே குர்ஆன் ஆயத்து எழுதியிருக்காங்க, சுப்ஹான் அல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மின் மஸ்ஜிதில் ஹராம் லியக்ஸ். அதுக்கு அடுத்து தெரியல, யா அல்லாஹ் உன்னையே புகழ்றோம், யா அல்லாஹ் அல்லதி அஸ்ரா பி அப்திஹி மின் மஸ்ஜிதில் ஹராம், உன்னுடைய அடியாரை நீ கூட்டி கொண்டு போனால் மின் மஸ்ஜித் ஹராம், மக்காவில் இருந்து, ஹராம்டாக சங்கை மிக்க மஸ்ஜிதில் இருந்து. சங்கை மிக்கன்னா இந்த இடத்துல எந்த ஒரு வேஸ்ட் பேச்சுக்கு வேலை இல்லை, அனாச்சாரத்துக்கு வேலை இல்லை, எந்த குடும்ப விஷயத்தை கூட இங்கே பேசக்கூடாது. அந்த மாதிரி ஒரு முக்கியமான இடம் இந்த இடம், அல்ஹம்துலில்லாஹ். அதனால தான் நான் 2 கேஸை பார்த்தேன். இங்கே ஒரு வேலை பார்க்குறவங்களே ரணம் பிடிச்சிட்டு போகுது, அழுகுறாரு. ஆனால் அழுவாமல் அவர் என்ன சொல்கிறாரு, ஒன்றும் செய்யாத, போ மேனேஜர்கிட்ட போ அப்படிங்கிறாரு.
தம்பி தமீம் துவா செய்யுங்க, அல்லா போதுமானவன், அல்லா எல்லாத்துக்கும் உதவி செய்வான் இன்ஷா அல்லா. சிந்தா சிந்தாங்கிறது என்ன பேருன்னு தெரியல. ஓகே, வாழ்த்துக்கள் தம்பி, தமிழ்னு நினைக்கிறேன். ஓகே, வாழ்த்துக்கள், சந்தோஷம். அடுத்து ஒரு பாகிஸ்தானி அந்த மாதிரி அவர் ஒரு தப்பு பண்ணிட்டாப்புல, என்னன்னு தெரியல. அப்போ அந்த பாகிஸ்தானியும் அழகா பின்னாடி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாரு. அழுகுறாப்புல. அப்போ என்ன செய்வாரு, முன்னாடி போ அப்படிங்கிறாரு. முன்னாடி போட்டு அவரை குற்றவாளின்னு காட்டல, அந்த அளவுக்கு திறமையாக கூப்பிட்டு போறாங்க. ஏன்னா யாருடைய மனசை நோவடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நல்லா அழகா செய்கிறாங்க. அந்த இராணுவம் பொதுவாகவே இராணுவம்ண்டாக்கா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சண்டை, அடி, வெட்டுறது, சுட்டுறது, இதுதான். அதுலேயும் இவங்க தேர்ந்தெடுத்து இந்த இராணுவத்தை தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்கல்ல, நல்லா அவங்களுக்கு நல்ல ஹயாத்தை கொடுக்கட்டும், நல்ல அழகாக கொடுக்கட்டும், நல்ல குணத்தை கொடுக்கட்டும். அலமதுல்லா, என்னை பொறுத்தளவுக்கு நல்லவங்கன்னு தான் சொல்லுவேன். ஏற்கனவே 2 வீடியோ பார்த்துருக்கேன். இந்த மக்காவில் சில அசம்பாவிதங்களை வீடியோவில் போடுறாங்க. இந்த வீடியோ யாரும் தனிப்பட்ட ஆளுக்கு ரெக்கார்டிங் பண்ண முடியாது. இது கவர்மெண்ட் ஷூட் பண்ணுறது, சீக்கிரட்டாக கவர்மெண்ட் ரெக்கார்டிங் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் ரெக்கார்டிங் வச்சுருக்காங்க. உதாரணமாக காட்ட வேணாம்னு நினைக்கிறேன். இந்த மேலே எல்லாம் இருக்குது. சும்மா அப்ராக்சிமேட்லி ஒன்று சொல்ல பாருங்களேன். இந்த லைட் இருக்குது, இந்த லைட்டு இந்த பாருங்கள், இதாப்பில் லைட் இருக்குது. லைட்டுக்கு கீழே இருக்கிறது ஆட்களை கண்காணிக்கக்கூடியது. அதுக்கு மேலே புறா உட்காந்துருக்குது, தெரியுதா? அந்த எய்தாப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. அது தெரியக்கூடியவங்களும் பார்த்து கேளுங்க. இந்த மாதிரி ஒரு கண்ணியமான முறையில் நடத்தக்கூடியதுக்காக ஒரு இராணுவத்தை வச்சுருக்காங்க. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் சிறப்பாக இருந்துச்சு. பார்க்கக்கூடிய சகோதரர்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் ஒளிபரப்பு பண்ணுறேன். வரக்கூடிய சகோதரர்கள் உம்ரா ஹஜ்ஜுடைய காலத்தில் வந்து நன்மை அடையுங்க. இந்த இடத்துல கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாமே பழிச்சிரும் அப்படிங்கிறாங்க. உடனே இறைவன் ரிஃப்ளெக்ட் கொடுத்துருவான். அதனால் காபாவுடைய முன் சைடு அந்த டோர் இருக்குல்ல, டோரும் ஹஜ்ஜர் அல் அஸ்வத், அந்த இடத்துல நின்று கேளுங்க, அந்த துவா உடனே ஏற்றுக்கொள்ளப்படுங்கிறாங்க. யாரெல்லாம் கேட்டியலோ அந்த இதை அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டேன்ப்பா, யாருமே கோச்சுக்காதியே. அவங்கவுங்க சொன்னதை பேரை சொல்கிறது, சில பேரை சொல்லியே துவா செஞ்சீங்க. எனக்கு உங்களுடைய துவாவை வச்சு எனக்கு கிருபை கொடுயாதுன்னு தான் கேட்டேன். பொது நலத்துலேயும் கொஞ்சம் சுயநலம், பொதுநலம். நான் அடுத்தவங்களுக்காக துவா செஞ்சுட்டு அதில் கேட்டேன். நேற்று இது மாதிரி ரெக்கார்டிங் எடுத்துருக்கோம், ஒரு ராணுவம் சொல்லிச்சு, நீ அந்த இடத்துல எடுக்காதப்பா, இது தடை செய்யப்பட்ட பதிப்பா அப்படின்ச்சு. அந்த மாதிரி ஒரு ரூல்ஸே இல்லை. அவங்க சொன்னாங்க. இருந்தாலும் இது நம்ம சுதந்திர நாடு கிடையாது, அதனால் நம்ம சொல்கிறத கேட்டுக்க வேண்டியது, ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்கு வேலையே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், பாரக்கல்லாஹ். எல்லா பார்த்தவர்களுக்கும் நம்ம அமல் செய்யக்கூடியவர்களுக்கும் நமக்கு வாய்ப்பு கிடைப்பானான்னு மீண்டும் துவா கேட்டுக்கிறேன். ஓகே, பார்த்தமைக்கு நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். வாழ்த்துக்களுடன் முபாரக்.